ஹலோ, நான் மனுஷன் பேசிகிட்ருக்கேன். பூமிக்கு மனிதர்கள் ரொம்ப கம்மியான வருஷங்கள் தான் ஆகுது கம்பேர்ட் டு எனி அதர் லிவிங் கிரியேச்சர்ஸ். அப்படி இருக்கும்போதும் மனிதர்கள் ஏற்படுத்தின தாக்கம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அது இந்த பூமி மேலேயும் சரி, மற்ற உயிரினங்கள் மேலேயும் சரி. அதிகபட்ச பாதிப்புகளை ஏற்படுத்துனது மனிதன் தான். அதிகபட்ச மாற்றங்களை உருவாக்குனது மனிதன் தான். மனிதன் இந்த பூமி தனக்குன்னே நினச்சிக்கிட்டானு தெரியல. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் இந்த பூமியில் சொந்தம் இருக்குது. அவங்களுக்கும் இங்கே பங்கு இருக்குது. அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம சுயநலமாக இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே மெஜாரிட்டியாக அவங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு மனுஷங்க செய்கிற மாற்றங்கள் தான் இருக்குது. மனிதர்கள் அதிகமாக இருக்காங்க. மனிதர்கள் மட்டும்தான் அங்கே மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ மனிதர்களுக்கான மாற்றங்கள் தான் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் மற்றவங்களுக்கும் சம உரிமைன்ற மாதிரி கொடுக்கணும். சம உரிமைன்றதை விட அவங்களுக்கு அந்த இடத்துல உண்மையாகவே ஒரு உரிமை இருக்குல்ல, அது நம்ம எடுத்து பார்க்கணும். சுயமாக இருக்கிற இந்த இடத்துல அந்த மாற்றம் வரணும்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேருந்து வரணும். இந்த பூமியில் இருக்க போகிற கொஞ்ச நாளில் மனிதர்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. மற்ற உயிரினங்களுக்கும் சரி, தன்னுடைய எதிர்காலத்துக்கும் சரி, அவங்களே ரொம்ப தீங்கு உருவாக்கிக்கிறாங்க. அவங்க செஞ்சுருக்க அந்த சுற்றுச்சூழல் மாசை சரி பண்ணுறதுக்கே ஒன்று பல வருஷங்கள் ஆகும். ஏன் மேபி அவங்க முடியாமல் அந்த பாதையில் அவங்க போகாமல் கூட இருக்கலாம். அப்படி போச்சுன்னா இந்த பூமி வாழ்கிறதுக்கு சிறந்த இடமாவோ இல்லை வாழ்கிற தகுதியற்ற இடமாவோ இருக்கும். மனிதர்கள் மட்டும் இல்லைன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்கே மனிதன் செஞ்ச தவறால் மனிதனை நம்பி யாருமே இங்கே மற்ற உயிரினங்கள் இல்லைன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மனிதனுக்கு மற்ற உயிரினங்கள் தேவைப்படுது, ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு மனிதன் அவ்வளோ தேவையெல்லாம் கிடையாது. இந்த ஒரு சூழல் சங்கிலியில் நாம் மனிதர்கள்ன்ற நாம் இல்லாமல் போனோன்னா பெரிய பாதிப்பே இருக்காது. ஏன்னா இங்கே மனிதர்கள் கொஞ்ச நாள்தாவது, அதுக்கு முன்னாடியே உயிரினங்கள் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் அவங்க இருக்கும்போது இருந்துச்சு. நான் இயற்கை வளங்களை சொன்னேன். அப்படி இருக்கும்போது மனிதர்கள் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா திங் தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் மனிதர்கள் இந்த இடத்துல வாழணும்னா மற்றவங்களையும் சேர்ந்து வாழணும். அவங்கள அழித்து வாழ்கிறது வாழ்க்கைலாம் கிடையாது. மனிதன் உருவாக்கின இந்த மாற்றத்தினால ஏற்பட்ட தீய விளைவுகளை மனிதன் சரி பண்ண முயற்சி பண்ணுவான்னு நம்புகிறேன்.